பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 16ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 5 verse 41. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய இவ்வளோ அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. ஆதி அப்போஸ்தலர்களை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக அவமானம் அடைவதை பாக்கியம் என்று அவர்கள் கருதினார்களாம். ஆண்டவருக்காக அவமானம் அடைவது, ஆண்டவருக்காக அடிகள் படுவது, ஆண்டவருக்காக சிறைச்சாலை போவதை பாக்கியமாக அவர்கள் எண்ணினார்களாம். பிரியமானவர்களை, அதை சந்தோஷமாய் கருதினார்களாம். இதுக்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். இங்கே பார்க்குறோம், ஆதி அப்போஸ்தலர்கள் பேதுரு இப்படி போன்ற இவ்வளோ அப்போஸ்தலர்களை என்ன செய்தார்களாம். அன்றைக்கி அந்த கவுன்சில் ஆலோசனை சங்கத்தார் அவர்களை கூப்பிட்டு அவர்களை அடித்து, இனிமே நீங்கள் இயேசுன்ற நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வெளியில் அனுப்புனாங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. அவங்கள என்ன சொல்லி அனுப்புனாங்க? இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தை நீங்கள் இனிமேல் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு அடித்து அவங்கள அனுப்புகிறாங்க. அவங்க வெளியில் வந்து அவங்க என்ன செய்தாங்களாம்? தினந்தோறும் தேவாலயத்தில் எல்லாரும் பார்க்குற விதமாக தேவாலயத்தில் மட்டும் இல்லை, வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். எதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை அவங்க பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் எப்படி வந்துச்சு? கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிப்பதை பாக்கியம் என்று எண்ணின நாட்கள். ஆதி அப்போஸ்தல திருச்சபை எப்படி கிரியை செய்தது? ஆதி அப்போஸ்தல நாட்கள் எப்படியா இருந்தார்கள்? பிரியமானவர்களை, பக்தி வைராக்கியமாக இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்து பிரசங்கம் பண்ணினாங்க. சபை என்பது அவங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லா நாளும் அப்பம் பிக்குதல், எல்லா நாளும் புதுதாய் அநேக ரட்சிக்கப்படுவார்கள். சிலர் சபையிலேருந்து ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் வெளியில் போய் ஊழியம் பண்ணுவாங்க, சிலர் இப்படியாக அடிக்கப்படுவார்கள், சிறைச்சாலையில் வைக்கப்படுவார்கள். அப்போ சபை என்ன செய்தது? ஜெபித்தது. சபையில் இருந்தவங்க ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புரளி பேசலை. அவங்களுடைய ஆஸ்தி, அவங்களுடைய பணம் எல்லாத்தையும் சபையில் கொண்டு வந்து கொடுத்து எல்லாரும் ஒன்றாக பாடுகளை அனுபவிப்பதை பாக்கியமாக எண்ணினார்கள். ஒருத்தருடைய ஸ்டோரியை கேட்டால் நான் இவ்வளோ அடி வாங்கினேன், இன்னொருத்தருடைய ஸ்டோரியை கேட்டால் நான் இதெல்லாம் இயேசுக்காக இழந்தேன் அப்படின்னு அவர்களுக்குள்ள அப்படி ஒரு ஃபயர் அந்த நாட்களிலே காணப்பட்டது. இன்றைக்கி சபை எப்படி இருக்கிறது? இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி சபை எப்படி இருக்கிறது? சபைக்கு வருகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சபைக்கு வருவதையே அவங்க ஒரு பெரிய கஷ்டமாக நினைக்கிறாங்க இல்லை? இன்றைக்கி சர்ச்சுக்கு ஒரு சண்டே வரணும் அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அதில் நிறைய பேர் எவ்வளோ எக்ஸ்கியூசஸ். எனக்கு இதனால் வர முடியல, அதனால் வர முடியல. இல்லை, சர்ச்சில் ஒரு சின்ன காரியம், ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு காரியம், ஒரு பர்டிகுலர் சீட்டில் உட்கார்றவங்கள அந்த சீட்டில் வேறு யாரோ உட்காந்துட்டாங்கன்னா உடனே அதுக்கு அஃபெண்ட் ஆகுறாங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசிட்டா அஃபெண்ட் ஆயிடுறாங்க, ஹர்ட் ஆயிடுறாங்க. பாஸ்டர் இன்னைக்கு இப்படி பேசிட்டாரு, என்னையை பற்றி பேசிட்டாரு, பைபிளை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாரு, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரணும்னு கண்டிக்கிறாங்க. பிரியமானவர்களை, சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நம்மளால் என்ன செய்ய முடியல, இன்றைக்கி பொறுத்து கொள்ள முடியல.
அன்னைக்கு அடிகளும் உதைகளும் சிறைச்சாலையின் அனுபவங்களும் இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கு கூட அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்களே. அதனாலல்லவா சபை வளர்ந்து பெருகிற்று. அதனாலல்லவா கிறிஸ்தவம் உலகமெங்கும் பரவி சென்றது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற நாம் கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன இழந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்ம சாட்சி சொல்லுகிறோம், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், இதை கொடுத்தாரு, ஆண்டவர்கிட்ட இதை ஜெபம் பண்ண, ஆண்டவர் எனக்கு செய்தாங்க, எனக்கு இவங்க உதவி செய்தாங்க, இப்படியெல்லாம் என் சூழ்நிலை எல்லாம் நம்ம சொல்கிறோம். எதை இழந்திருக்கிறோம்? இயேசுவுக்காக நீங்கள் ஏதாவது இழந்திருக்கிறீங்களா? இயேசுவுக்காக நீங்கள் என்ன துன்பத்தை அனுபவித்திருக்கிறோம் பிரியமானவர்களே? என்னென்ன கஷ்டங்களுக்குள்ள, என்னென்ன கஷ்டப்பாடுகளுக்குள்ள இன்றைக்கி நம்ம கடந்து போகிறோம் கிறிஸ்துவின் நிமித்தம். இன்றைக்கி நம்ம நிறைய கஷ்டங்கள் நமக்கு இருக்குது. அதுக்கு காரணம், எல்லாத்துக்கும் காரணம் கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஜீசஸ்ன்ற நேமுக்காக நீங்கள் என்ன கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறீர்கள், என்னையும் இன்க்ளூட் பண்ணியே நான் சொல்கிறேன். அநேகர் நம்ம அப்படி பெருசாக ஒன்றுமே கஷ்டப்படலை. ஒரே ஊழியத்தில் சின்ன சின்ன காரியங்கள் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் பெருசாக என்ன பண்ணிட்டோம்? ஒன்றும் இல்லை. நம்மளை யாராவது அடிச்சிருக்காங்களா? யாராவது உங்களை காரி துப்பி இருக்கிறாங்களா? உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறாங்களா? அப்படியெல்லாம் அவமானப்பட்டா அதை சகிக்க உங்களால் முடியுதா? இயேசுக்காக நான் இந்த காரியத்தை சகித்தேன், அது பாக்கியம் அப்படின்னு நினைக்க முடியுதா? இல்லை அதில் சோர்ந்து போய் இயேசுவும் வேண்டாம், சபையும் வேண்டாம், ஊழியமும் வேண்டாம் அப்படின்னு போகிற கூட்டம் அநேகராக இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம். அன்றைக்கி ஆதி அப்போஸ்தல சபை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆண்டவருக்காக அடிபடுறது, உதப்படுறது, சிறைச்சாலையில் போகிறது, அதெல்லாம் பாக்கியமாக நினச்சாங்களாம், சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஆண்டவருக்காக கஷ்டப்பாடு படுகிறதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி நம்மளே நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? கிறிஸ்துவுக்காக நான் என்ன இழந்திருக்கிறேன், இதை கிறிஸ்துவுக்காக நான் என்ன பாடுகளை பட்டிருக்கிறேன்? ஒன்றுமே இல்லை பிரியமானவர். சின்ன வார்த்தை ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னா அதை தாங்க நம்மளால் முடியல. ஒரு வேர்டில் நமக்கு தாங்க முடியல, சண்டை போடுறோம், நம்ம தான் பெருசுன்னு காட்டணும்னு நினைக்கிறோம். அன்றைக்கி அவங்க என்ன செய்தாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்துவுக்காக தங்களையே பலியாய் ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தாங்களே. அப்படியாக நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. எல்லா கிறிஸ்தவர்களும் இன்றைக்கி ஆதி அப்போஸ்தல கிறிஸ்தவர்களை போல நம்ம நடந்து கொண்டா இன்றைக்கி கிறிஸ்தவம் இந்த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ரிலீஜன் மட்டும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்டியன்ஸாக மாறியிருப்பாங்க. இன்றைக்கி அநேகர் கிறிஸ்டியனாக மாறாததுக்கு என்ன தெரியுமா காரணம்? கிறிஸ்தவர்கள் தான் காரணம். உண்மையாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸ்னால தான் நிறைய பேர் இன்றைக்கி கிறிஸ்தவத்தை பின்பற்றாமல் இருக்கிறாங்க. நம்மளுடைய ஜீவியம்தான் அநேகரை கிறிஸ்துவனிடத்தில் வர முடியாதபடி இடரலாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிற. நம்ம நிறைய பேசுகிறோம், ஆனால் ஆக்ஷன்னு வரும்போது அப்படியே ஃபுல்லாக ஃபெயில் ஆயிடுறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், ஜெபிக்கிறவங்களாகிய நாம், ஊழியம் செய்கிற பிள்ளைகளாகிய நாம், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாகிய நாம், நம்ம சாட்சியை காத்துக்கொள்வது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில உறவுகள் நம்மளை ஒவ்வொரு மாதிரியெல்லாம் பேசும்போது கிறிஸ்துவுக்காக அதை பொறுத்து கொள்ள, அதை பாக்கியம் என்று நினைக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆதி அப்போஸ்தல சபையில் நடந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் சபையில் நடக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆத்துமாக்கள் வரணும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஆண்டவரே. எல்லாருமா சேர்ந்து அப்படியே நம்ம ஜெபம் பண்ணலாமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராய் எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை வைத்து புறப்பட்டு போனார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?